வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகில் டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகில் டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது சிஐடியு மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் துறையின் பணி நிரந்தரம் தகுதி வழங்கல், சட்ட அமலாக்க அதிகாரிகளின் உத்தரவின் அடிப்படையில் 22 ஆண்டு காலமாக டாஸ்மாக் கடைகளில் பணிபுரிந்து வரும் அனைத்து டாஸ்மாக் ஊழியர்களையும் பணி தொடர்ச்சியுடன் நிரந்தரப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களில் விற்பனை பிரிவு ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் காலமுறை ஊதியம், இதர பணப்பயன்களை சம வேலைக்கு சம ஊதியம் சட்டத்தின்படி டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். தமிழ்நாடு அரசு பணி ஓய்வு வயதை 60ஆக உயர்த்தியுள்ள நிலையில் டாஸ்மாக் கடை ஊழியர்களின் ஓய்வு வயதையும் 60ஆக உயர்த்திட வேண்டும். டாஸ்மாக் நிறுவனத்தின் மருத்துவ திட்டத்தை திரும்ப பெற்று இஎஸ்ஐ மருத்துவ திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். டாஸ்மாக் கடைகளில் விற்பனை அதிகமான கடைகளில் குறைந்த எண்ணிக்கையிலும், அதிக விற்பனையாகும் கடைகளில் குறைந்த எண்ணிக்கையிலும் ஊழியர்கள் உள்ளதை கருத்தில் கொண்டு விற்பனை அடிப்படையில் ஊழியர்கள் எண்ணிக்கையை வரையறை செய்து பணி நிரவல் செய்திட வேண்டும் எனவும், டாஸ்மாக் நிறுவனத்தில் காலியாக உள்ள நிரந்தர காலி பணியிடங்களை கடை ஊழியர்களை கொண்டு பூர்த்தி செய்திட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் பலர் இதில் கலந்து கொண்டனர்.